கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 11. கர்ப்பம் கலைந்ததா? வீரமாதேவிக்கா? அப்படி ஒரு விஷயம் சொல்லப்படவே இல்லையே. அப்படி ஒரு விஷயம் உடம்பில் இருப்பதாய் அவள் வெளிக்காட்டவே இல்லையே. இவ்விஷயத்தை வேறு யாரிடமாவது சொல்லியிருந்தாளா? அவசரமாக ராஜேந்திர சோழர் வீரமாதேவியின் அறையை நோக்கி நடந்தார். அந்த அரண்மனையில் உள்ள மிகப்பெரிய கூடம் ஒன்று பல அறைகளாக தடுக்கப்பட்டிருந்தது. மிக உயரமான மேல்தளம் கொண்ட அந்த கூடத்திற்கு பல்வேறு இடத்திலே வெப்பக்காற்று உள்ளே போவதற்கான வட்ட சாளரங்கள் இருந்தன. அந்த வட்ட சாளரங்கள் வழியாக வெளிச்சம் வந்தது. அது தவிர ஒவ்வொரு அறைக்கும் மிகப்பெரிய கம்பி சாளரங்களும் இருந்தன. அறைக்குள்ளே பெரிய கட்டிலும் உட்கார்வதற்குண்டான மர நாற்காலிகளும் உணவு பண்டங்களும் வைப்பதற்கான உயர பீடமும் துணிமணிகளை அடுக்கி வைப்பதற்குண்டான மூடி போட்ட மர கூண்டுகளும் இருந்தன. குடிநீர் பானைகள் இருந்தன. ஒவ்வொரு அறையிலும் கதவு திறந்தால் வெளிப்பக்கம் கழிவறைகள் இருந்தன. ராஜேந்திர சோழர் வீரமாதேவியை நோக்கி போகும் பொழுது அதிகாரிகள் சிலர் பரபரப்பாக துணிகளோடு வெளியே வந்தார்கள். அந்த துணி முழுவதும் இரத்தம் இருந்தது. ராஜேந்திர சோழர் அதிர்ந்து போனார். கிட்டத்தட்ட கையை வெட்டினால் என்ன இரத்தம் இருக்குமோ அந்த இரத்தம் துணிகளிலே இருந்தது. என்ன இது? அவர் வாங்க முற்பட அதிகாரிச்சிகள் அவரை தொடவிடாமல் பின்னே நகர்ந்து கொண்டார்கள். யாருக்கு இவ்வளவு இரத்தம்? வீரமாதேவிக்கா? அவர் உள்ளே போக அவருடைய முக்கியமான மனைவியான முக்கோ கிழானடி வேண்டாம் என்று தடுத்தார். ஏன்? நான் உள்ளே போனால் என்ன? இப்பொழுது நீங்கள் வீரமாதேவியை பார்க்கக்கூடாது. ஏன்? நான் பார்த்தால் என்ன? அவர் கொஞ்சம் கோபத்தோடு கேட்டார். இப்பொழுது நீங்கள் வீரமாதேவியை பார்த்தால் பிறகு உங்களுக்கு அவளை பார்க்கவே தோன்றாது. வீரமாதேவிக்கு இந்த நிலையில் நீங்கள் அவளை பார்ப்பது சிறிது கூட விருப்பம் இருக்காது. ஒருவேளை இது அவளுக்கே தெரியவில்லையோ? இல்லை, அவளுக்கு தெரிந்துதான் இருக்கிறது. எதை வைத்து சொல்கிறாய்? பச்சை மாங்காய் துண்டுகள் நறுக்கி உப்பிட்டு வைத்திருக்கிறாள். அடிக்கடி உண்டிருக்கிறாள். தினமும் விடியற்காலையில் 3-4 துண்டுகள் மென்று மென்று தின்கிறாளாம். இதற்கு என்ன அர்த்தம்? வாய்க்கு அவ்வளவு புளிப்பு தேவைப்படுகிறது. வயிற்றில் குழந்தை உண்டாகும் பொழுது ஏற்படும் ரசாயன மாற்றம் அது. குமட்டல் வரும். அந்த குமட்டலை நீக்கவும் இந்த புளிப்பு உதவி அவசியம். எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எதற்காக ரகசியமாக வீரமாதேவி இந்த விஷயத்தை வைத்து கொள்ள வேண்டும்? பிற்பாடு சொல்லலாம் என்று நினைத்திருக்கலாம். அப்படி இருக்கிறவள் எதற்காக கீழே சாளுக்கியம் போக வேண்டும்? நீங்கள் கட்டளையிட்டதால் போயிருக்கலாம். இப்படி இருக்கிறாள் என்று தெரிந்தால் நான் கட்டளையிடுவேனா? வேறு யாரும் அந்த வேலையிலே ஈடுபட்டு தவறாக செய்து அதனால் உங்களுக்கு அவமானம் வரக்கூடாது என்ற எண்ணமாக கூட இருக்கலாம். ஆக சோழ தேசத்திலே ஒரு வேலை செய்வதற்கு வீரமாதேவியை விட்டால் வேறு ஆளே இல்லை, அப்படிதானே? இது அதிக பிரசங்கித்தனமாக இல்லை? கர்வத்தினுடைய உச்சக்கட்டம் அல்லவா இது? போரிலே ஈடுபட தெரிந்துவிட்டது என்றால் அதை எந்த நேரமும் பிரகடனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டுமா? என்னிடம் சொல்லக்கூடாதா? நான் அருண்மொழியைத்தானே அனுப்ப வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இவள் தானே உள்ளே புகழ்ந்து நான் போகிறேன் என்று சொன்னாள். அதற்கு 1000 காரணங்கள் வேறு கற்பித்தாள். இப்பொழுது இந்த அவஸ்தை. வலி இருக்குமா? இது என்ன கேள்வி? அதிகம் வலி இருக்கும். போதும், நீங்கள் தயவு செய்து போய் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். எனக்கு ஏது ஓய்வு? ஓய்வு என்றால் மல்லாக்கப்படுத்திக் கொள்வதா? இல்லை, ஓய்வு என்றால் உள்ளுக்குள்ளே கொதிக்கின்ற சிந்தனை இல்லாதிருத்தல். எப்பொழுது நான் அரச பதவியை ஏற்றேனோ அன்றிலிருந்து இன்று வரை கொதிக்கின்ற பிரச்சனைகள் தான் என்னை சுற்றி இருக்கின்றனவே தவிர யாராலும் எவராலும் நான் நிம்மதியாக இல்லை, இருக்கவும் முடியவில்லை. எனக்கு தங்கை ஒருத்தி பிசாசாக வந்து வாய்த்திருக்கிறாள். முட்டாளாக ஒருவன் மாப்பிள்ளையாக மருமகன் இருக்கிறான். நண்பன் என்று சொல்லி என்னை ஏமாற்றுகின்ற ஸ்ரீவிஜயத்து மன்னன் இருக்கிறான். நாகையிலே வந்து உளவாளிகளாக செயல்படுகின்ற ஒற்றர்கள் இருக்கிறார்கள். எல்லா விதங்களிலும் ஒரு அரசன் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்க வீட்டுக்குள்ளும் அவன் ஏமாற்றப்படுகிறான் என்றால் இதைவிட பெரிய வேதனை ஒரு மனிதனுக்கு என்ன இருக்க முடியும்? என்னுடைய மனைவியே என்னிடம் விஷயங்கள் மறைக்கிறாள் என்றால் நான் யாரிடம் போய் அழுவது? வீரமாதேவியை அடிக்க வேண்டும் போல் இருக்கிறது.
இன்று ஒரு நாள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். நாளை சரியாகிவிடும். கருவில் உள்ள மொத்த திசுக்களும் வெளியே வந்துவிட்டால் வயிறு சுத்தமாகிவிடும். கருப்பை சுத்தமாகிவிட்டால் நன்கு தூங்க ஆரம்பித்து விடுவாள். பிறகு போஷாக்கான உணவுகளை கொடுத்து நல்ல மருந்துகள் கொடுத்து சீர் செய்து விடலாம். இங்கு வைத்தியர் வேண்டுமா? அதிகாரிச்சிகள் பல பேருக்கு இந்த வைத்தியம் தெரியும். குந்தவை அத்தைக்கு நான் செய்தி அனுப்பியிருக்கிறேன். அவர் தக்க வைத்தியரை அனுப்புவார். வைத்தியர் வருவதற்குள் இந்த இடத்தையும் அவளையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் வேகமாக செயலாற்றி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உள்ளே வரவே வராதீர்கள். பறவை, என்ன நிற்கிறாய்? கூட்டிக் கொண்டு போ. அவள் பல்கடித்து கோபித்து கொள்ள பறவை அவர் புஜத்தை பிடித்து இழுத்தாள். அவருக்கு பறவை மீது கோபம் வந்தது. ஒரு நாள் நீ அடி வாங்கப் போகிறாய். யார் மீதோ இருக்கின்ற வெறுப்பை உன் மீது நான் காட்டப் போகிறேன். என்னை உன் வழிக்கு இழுத்து கொண்டு போய்விடலாம் என்று ஒரு பெரிய கர்வம் உன்னிடம் இருக்கிறது. அதை என்னிடம் செலுத்தாதே. எனக்கு பிடிக்காது. நீங்கள் அடிப்பதற்கெல்லாம் பயந்து விட மாட்டேன். உங்களுக்கு எங்கள் மீது பிரியம் மிக அதிகம், மிக மிக அதிகம். அதுதான் கோபம் வருகிறது. உங்கள் கொஞ்சல் எவ்வளவு வேகமாக இருக்குமோ அதுபோல உங்கள் கோபமும் வேகமாக இருக்கிறது. நீங்கள் எங்களை மட்டும் இப்படி நேசிக்கவில்லை, இந்த மொத்த சோழ தேசத்தையும் நேசிக்கிறீர்கள். உங்கள் நேசிப்பு முரட்டுத்தனமானது. அதை புரிந்தவர்கள் பாக்கியசாலிகள். நான் மிகப்பெரிய பாக்கியசாலி. எனக்கு தெரியும், என்னை விட வீரமாதேவி மிகப்பெரிய பாக்கியசாலி. அவருக்கும் புரியும். எனவே இப்பொழுது வாருங்கள். என்ன பாக்கியசாலி என்கிறாயோ? இது மிகப்பெரிய தொந்தரவை ஏற்படுத்தாதா? ஒரு தொந்தரவும் ஏற்படுத்தாது. 3 மாதத்திலே முற்றிலும் குணமாகி விடுவார்கள். இப்பொழுது தேவை முரட்டுத்தனமல்ல, கோபமல்ல, ஆறுதலான வார்த்தை. அதற்கும் தான் விடமாட்டேன் என்கிறீர்களே. இப்பொழுது அந்த வார்த்தையும் சொல்ல முடியாது. அவர்கள் மொத்தமும் சுத்தப்படுத்தப்பட்டு பிறகு அவர்கள் ஒரு முறை தூங்கி எழுந்த பிறகு அவர்கள் தெளிவான பிறகு நீங்கள் அருகே உட்கார்ந்து தலையை தடவி ஏன் இப்படி செய்தாய் கண்ணே என்று சொன்னால் போதும். உங்களை கட்டிக்கொண்டு அழத் துவங்கி விடுவாள். என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லித் தருகிறேன். சகிக்க முடியாதபடி திமிரு. எனக்கு நீ சொல்லித் தருகிறாயா? ஆமாம், எல்லா இடங்களிலும் உங்கள் முடிவே இறுதி முடிவாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். சில இடங்களில் உங்களுக்கு எதுவும் தெரியாது. சில விஷயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இதை ஏன் என்னிடம் சொல்லவில்லை? சொல்ல வேண்டும் என்று வந்திருப்பார்கள். சொல்வதற்கு முன்பே பிரச்சனைகள் பெரிதாக வந்திருக்கும். சொல்வதை பின்னால் சொல்லிக் கொள்ளலாம், பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று துணிந்திருப்பார்கள். இந்த நேரத்திலே குதிரை பயணம் கூடாது என்பது அவளுக்கு தெரியாதா? குதிரை பயணம், யானை பயணம், பல்லக்கு பயணம் என்று பல தூரம் பலவிதமான பயணங்கள் மேற்கொண்டு ஒழுங்காக திரும்பி வந்து குழந்தை பெற்றவர்கள் பலர் உண்டு. அப்படி அவர்களும் நினைத்திருக்கலாம். இது விதி. தலையெழுத்து அவர்களுக்கு தங்கவில்லை, நகர்ந்து விட்டது. உன் பதில் எனக்கு சமாதானமாகவில்லை. நான் சமாதானப்படுத்த சொல்லவில்லை. நான் சொன்னது மிக அழகான வார்த்தை. இது விதி, தலையெழுத்து. மௌனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், பிரியமாக நடந்து கொள்ளுங்கள். கர்ப்பம் களைய வேண்டுமென்ற ஆசைப்பட்டிருப்பார்கள். யோசித்து பாருங்கள், தன் கர்ப்பத்தை தானே கலைத்து கொண்டிருப்பார்களா? அப்படி இல்லையே. உங்களுக்கு உதவி செய்வதில் பரபரப்பாக இருந்தார்கள். உங்கள் துயரை துடைப்பதில் முக்கியமாக இருந்தார்கள். உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை தான் முன்னின்று தீர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இதில் இந்த கோளாறு வந்துவிட்டது. அதீத அன்பு இதுதான் அவர்களிடம் இருக்கிறது. உங்களிடமும் அதுதான் இருக்கிறது. நீங்கள் அதீதமான அன்பு கோபமாக வெளியே வருகிறது. நீங்கள் கொஞ்சுவது வேகம், கோபப்படுவதும் வேகம். வீரமாதேவியை நீங்கள் மிகவும் நேசிக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அதனால்தான் கோபப்படுகிறீர்கள். இன்று முழுவதும் நீங்கள் அமைதியாக இருங்கள். நாளை காலை கட்டிக்கொண்டு கொஞ்சலாம். அவர்களும் அதற்கு தயாராகி விடுவார்கள். இப்பொழுது வேண்டாம். இப்பொழுது என்னதான் செய்வது? ஒரு விஷயம் சொல்வேன், செய்வீர்களா? சொல்லு. ஏதேனும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை என்றால் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்குள்ளே தடால் அடியாக நுழைந்தீர்கள் அல்லவா? கருவறையை சுற்றி வந்தீர்கள் அல்லவா? ஆமாம். அது தவறோ என்று தோன்றுகிறது. நான் அரசன் புக முடியாத இடம் உண்டா? ஒரு கருவறைக்குள்ளே நுழைவதற்கு அரசனுக்கும் உரிமை இல்லை என்றுதான் ஆகம விதிகள் சொல்கின்றன.
நீங்கள் நுழைந்ததும் தவறோ என்று தோன்றுகிறது, அதன் விளைவோ இது என்றும் தோன்றுகிறது. ராஜேந்திரர் திடுக்கிட்டு பறவை நாச்சியாரை பார்த்தார். நான் சொல்வதற்கு கோபித்து கொள்ளாதீர்கள். அப்படியெல்லாம் இல்லை என்று முரட்டுத்தனமாக என்னிடம் விவாதம் செய்யாதீர்கள். என்னோடு வந்தியத்தேவரும் அருண்மொழிப்பட்டனும் வந்தார்களே, அவர்களுக்கு ஒன்றும் நேரவில்லையே. நேர வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனை அல்ல. அவர்களாக நுழையவில்லை. நீங்கள் உத்தரவிட்டீர்கள், நுழைந்தார்கள். இதற்கு காரணம் நீங்களே. உங்களுக்கு அந்த உரிமை இல்லை. நீங்கள் உரிமை மீறியதால் உங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம். நீங்கள் ஏற்றாலும் சரி, ஏற்காது போனாலும் சரி, இந்த நிந்தனைக்கு பதிலாக ஏதேனும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். என்ன பிரார்த்தனை? நீங்களே அதை முடிவு செய்யுங்களேன். எல்லாவற்றிற்கும் நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும்? பறவை, மிகுந்த சாமர்த்தியத்தோடு பேசுகிறாய். நான் பலகீனமாக இருக்கும் பொழுது காட்டுத்தனமாக தாக்குகிறாய். ஒருபோதும் இல்லை. நீங்கள் இன்னும் விவேகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த இடத்திலே அதிகம் பேசக்கூடாது என்பதற்காக, எங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக நான் சில விஷயங்களை சொல்கிறேன். ஆணுக்கு எல்லாம் புரியாது. பெண்ணின் அத்தனை வேதனையும் புரியாது. பெண்ணை முற்றிலும் புரிந்து கொண்ட ஆண் மிக மிக குறைவு. ஆணினுடைய பாதுகாப்பில்தான் பெண் உயிர் வாழ்கிறாள். அப்படி ஒரு கற்பனை உண்டு. யாருடைய பாதுகாப்பிலும் யாரும் உயிர் வாழவில்லை. கடவுளுடைய பாதுகாப்பில்தான் அத்தனை பேரும் உயிர் வாழ்கிறோம். ஆணினுடைய வடிவு பெண்ணை அடக்கி இருக்க தூண்டுகிறது. ஆணினுடைய அடக்குமுறை பெண்களை பின்னடைய செய்கிறது. இப்பொழுது உங்களுடைய மனைவி வீரமாதேவியாருக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். மாமன்னர் ராஜேந்திரர் மிகுந்த வலுவுடையவர்தான். ஆனால் உலகத்தை மாற்றிவிடக்கூடியவர் அல்ல. அந்த விதியை திருப்பிவிடக்கூடியவரும் அல்ல. அவருக்கும் எல்லை உண்டு. அவருக்கும் சில இடங்களில் திகைத்து போய் நிற்பது உண்டு. இப்பொழுது நீங்கள் திகைத்து நிற்கிறீர்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறீர்கள். இறைவனிடம் சரணடையுங்கள். இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரத்திலே வெறும் கோபத்தை, கூச்சலை வெளிக்காட்டாதீர்கள். புரிகிறது பறவை? நீண்ட பெருமூச்சோடு ராஜேந்திரர் பதில் சொல்ல, பறவை அவரை தனியாக உட்கார வைத்தாள். பின்பக்கம் போய் அரண்மனை வைத்தியர் வந்து கும்பிட்டு நிற்க ராஜேந்திர சோழர் எழுந்து கேட்டபொழுது, நான் பார்த்து கொள்கிறேன், சிறிதளவும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு வீரமாதேவியின் அறையை நோக்கி விரைந்தார். குந்தவை தேவியார் காவல் தாண்டி வீட்டுக்குள்ளே நுழைவது தெரிந்தது. என்ன ராஜேந்திரா, வீரமாதேவிக்கு சிக்கலாமே என்று சொல்ல அவர் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். நான் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று அவருடைய உத்தரவுக்கு காத்தில்லாமல் குந்தவை தேவியார் வேகமாக வீரமாதேவியின் அறைக்குள்ளே நுழைந்தார். ராஜேந்திரர் மறுபடியும் தனியாக விடப்பட்டார். அவருக்கு எதிரே பழங்கள் வைக்கப்பட்டன. சூடான உணவும் கதம்ப கூட்டும் வைக்கப்பட்டன. அதை பிரட்டி எடுத்து அவருக்கு பறவை ஊட்ட முயன்ற பொழுது வேண்டாம் என்று தடுத்தார். தானே பிசைந்து வேகமாக சாப்பிட்டார். நீர் குடித்தார். தட்டிலே கை கழுவினார். துணியால் உடம்பை துடைத்து கொண்டார். மறுபடியும் கிழக்கு நோக்கி அமைதியாக உட்கார்ந்து கொண்டார். சட்டென்று உள்ளுக்குள்ளே ஒரு பாடல் தோன்றியது. உள்ளே எண்ணங்கள் எதுவும் இல்லாத பொழுது சட்டென்று ஏதோ ஒரு இடம் தெளிவாக மலர்ந்தது. அந்த மலர்ந்த இடத்திலிருந்து சில வரிகள் ஞாபகம் வந்தன. அந்த வரிகள் உள்ளுக்குள்ளே பாடலாக பொங்கின. மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத உன்னடியார் உயிரை வல்வேல் என்றவர் கூற்றுதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அவர் பாட முக்கோண கிழானடி பஞ்சவன் மாதேவியும் பறவை நாச்சியாரும் தொலைவிலிருந்து அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மெல்ல அவர் கண்களிலே நீர் திரண்டது. பிரகதீஸ்வரா, அத்துமீறி உன் சன்னதியிலே நுழைந்தது தவறு. நானும் என் மனைவியும் பறவை நாச்சியாரும் வீரமாதேவியின் நலன் பொருட்டு தோளிலே நீர் சுமந்து கைகளிலே பூ ஏந்தி உன்னை நோக்கி வருகிறோம்.
கோவிலின் வாசலிலிருந்து நான் என் மனைவி நீர் சுமந்து வருகிறோம். என் அன்புக்கினிய மனைவி வீரமாதேவியின் உடல் நலத்திற்கு எந்த கேடும் வராமல் காப்பாயாக. மறுபடியும் அவள் என்னோடு பயணம் செய்யும்படி உற்சாகமாக மாற்றுவாயாக என்று வேண்டினார். கண் திறந்தார். சரக்கென்று கண்ணிலிருந்து நீர் வடிந்தது. அவர்கள் அருகே ஓடி வந்தார்கள். சுற்றி நின்றார்கள். நெஞ்சு தடவினார்கள். அணைத்து கொண்டார்கள். முகத்தை தங்கள் மார்பிலே பதித்து கொண்டார்கள். முத்தமழை பொழிந்தார்கள். ஆனால் ஸ்ரீ ராஜேந்திரர் ஒரு துறவியைப் போல அங்கு அமர்ந்திருந்தார். அவர் நினைவு முழுவதும் வீரமாதேவியிடம் இருந்தது. மிக அற்புதமான பாடல், மிக அற்புதமான பாட்டு. இந்த பாட்டுக்கு நான் நடனமாடி இருக்கிறேன். பூவோடு நீர் சுமக்கும், என்ன அற்புதமான வரிகள். பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நினையடியார் இடர்களையாய். வீரமாதேவியார் நீரும் பூவும் சுமந்தாரா தெரியவில்லை. ஆனால் அவருக்காக நாம் சுமப்போம். நாம் 4 பேரும் பூவும் நீரும் எடுத்துக்கொண்டு பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போய் அவருக்கு அபிஷேகம் செய்வோம். எந்த நீர்? காவிரிதான். அரசலாரோ குடமுருட்டியோ எந்த இடத்திலிருந்தும் நீர் எடுத்து வரலாம். அதுவும் காவிரி தானே. நமக்கு நீர் என்றால் காவிரி நீர்தானே இருக்கிறது என்று அரசி கேட்டார். ஏன், ஒரு முறை கங்கை ஜலமும் கூட நம் பிரகதீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யலாம். உள்ளே போய் சுற்றி தப்பித்து போய்விட்டார்கள் என்பது நிம்மதியாக இருந்தாலும் மிகப்பெரிய இழிவாக பேசப்பட்டது. ராஜேந்திரனே வந்தாரா? வந்திருக்க மாட்டார். யாராவது ஆளைத்தான் அனுப்பியிருப்பார். தேரேறி வந்தானா, குதிரை ஏறி வந்தானா? எப்படி வந்தால் என்ன? இரவு படுக்கும் பொழுது 15 ஆண்களுக்கு நடுவேதான் படுக்க வேண்டும். மரத்தடி இருட்டிலே ராஜேந்திரருடைய தங்கை குந்தவை தேவியார் சுற்றி 15 வீரர்களுக்கு நடுவே படுத்து கொண்டிருப்பது கண்கொள்ளா காட்சி என்று சொல்ல விமலாதித்தன் அதட்டி மிரட்டினான். ஒரு பெண்ணின் கற்பை பற்றி சொல்லாதே. அவள் குரங்குதான். ஆனால் அசிங்கம் பிடித்தவள் அல்ல. அசிங்கம் பிடித்த பெண்கள் எல்லாம் எங்கிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். என்னை பேச வைத்து விடாதீர்கள் என்று சீற்றலாக சொன்னார். சபை மௌனமாகியது. ஆனால் நம்மிட்டு சிரிப்பும் குசுகுசு பேச்சும் குறையவில்லை. அவை விமலாதித்தன் நெஞ்சை குடைந்தன. எவ்வளவு மோசமான நேரம் இது! எத்தனை கடினமான நேரமும் இது! எவ்வளவு சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும்! இப்படி சட்டியை உடைத்ததைப் போல எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்கின்ற பெண்ணை வைத்துக்கொண்டு சொச்ச காலம் எப்படி வாழ்வது? ஒதுங்கிவிடலாமா? வேண்டாம் என்று ஒதுங்கிவிடலாமா? ஆனால் ராஜநரேந்திரன் விவேகம் உள்ளவன், தெளிவுடையவன், சிவபக்தன். ராஜேந்திர சோழருடைய சாயல் அவனிடம் அதிகம் உண்டு. விமலாதித்தன் எனக்கு அப்பா, ராஜேந்திர சோழர் எனக்கு தெய்வம் என்று பலமுறை அவன் கைகூப்பி இருக்கிறான். அவனுக்காக இந்த அசிங்கங்களை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த பக்கம் இருக்கின்ற விஷ்ணுவர்தன் மகா மட்டமானவன். அந்த புறம் முழுவதும் சுற்றி வருகிறானாம். சேடி பெண்கள் மட்டுமல்லாது யாரை பார்த்தாலும் இருக்க தழுவிக்கொள்கிறானாம். இப்படியே போனால் நோய் பிடித்துவிடும் என்று வைத்தியர்கள் எச்சரித்தும் அது பற்றி கேட்காமல் இருக்கிறானாம். இப்பொழுதே கை கால் நடுங்குகின்றன. கத்தி பிடித்து எதையும் தாக்க தெரியவில்லை. மணல் மூட்டையை கயிற்றில் கட்டி வேகமாக விட்டால் தடுத்து நிறுத்த தெரியாது. கைகளால் திசை மாற்றாது திரும்பி நின்று பின்மண்டையிலே அடி வாங்குகிறான். இவ்வளவு வேகமாக விடுகிறாயே என்ற வீரனை கடித்து கொள்கிறான். மேலை சாளுக்கிய அரசியார் அலங்கார பிரியை. எந்த நேரமும் தலையை அவிழ்த்து கொண்டு தூபம் போடுவதும் உடம்புக்கு எண்ணெய் தடவி கொள்வதும் முகத்திற்கு பாலும் முட்டையும் தடவிக்கொண்டு பொழுதை கழிக்கிறாள். 40 வயதிலும் நீ அழகாய் இருப்பாய் என்று நினைக்கிறாயா என்று கேட்டால் நிச்சயம் இருப்பேன் என்று சவால் விடுகிறாள். அதனால்தான் புருஷனுக்கு அருகே வருவதே இல்லையாம். அழகுதான் முக்கியமாம். மனைவி அமைவதற்கு ஒரு மனிதன் தனியாக வரம் வாங்கி வர வேண்டும். ராஜராஜர் வாங்கி வந்திருக்கிறார். வானமாதேவி அற்புதமான மனைவி. பஞ்சவன் மாதேவி கொடி கட்டி பறந்தார். ராஜராஜன் கொடியும் அவளால் பறந்தது. ஏன், ராஜேந்திர சோழனுக்கு என்ன குறை? அவனுக்கு வீரமாதேவி ஒருத்தி போதுமே. எவ்வளவு எளிதாக உள்ளே நுழைந்து குந்தவையை தூக்கி வந்து விட்டாள். அழகுக்கு பறவை, வீரத்திற்கு வீரமாதேவி, கெட்டிக்காரத்தனத்திற்கு முக்கோ கிழானடிகள், தாயை போல அன்பு செலுத்துவதற்கு பஞ்சவன் மாதேவி. ராஜேந்திர சோழன் கொடுத்து வைத்தவன். இதையெல்லாம் விட வியந்து போகிற ஒரு சிறப்பு வந்தியத்தேவர்.
ராஜ கம்பீரம் மிக்க குந்தவை பிராட்டி என்கின்ற பெண்மணிக்கு புருஷனாக வர அவர் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? அந்த அம்மையாருக்கு புருஷன் மேல் கொள்ளை பிரியம். வந்தியத்தேவருக்கோ குந்தவை பிராட்டி என்றால் பெரும் மதிப்பு. அரசு சபையிலே அவர்கள் 2 பேரும் நடந்து வரும்பொழுதே ஆஹா ஆஹா என்று சபை ஆரவாரிக்கும். எங்கு போனாலும் தனியாக தெரிகிறார்கள். நான் 2 பக்கமும் 2 எருமைகளிடம் மாட்டிக்கொண்டு அல்லாடுகிறேன். வரம் மட்டுமல்ல, சாபமே வாங்கி வந்திருப்பேன் போல் இருக்கிறது. இந்த நேரம் ராஜேந்திர சோழனிடம் போய் குந்தவை சேர்ந்திருப்பாள். என்ன சொன்னாளோ ஏது சொன்னாளோ, என்னை பற்றி என்ன குறையெல்லாம் சொன்னாளோ, நல்லது சொன்னாளோ கெட்டது சொன்னாளோ, அதனால் ராஜேந்திர சோழருக்கு ஒரு இரகசிய ஓலை அனுப்பிவிட வேண்டும். சிறவிளக்கிலே அவர் ஓலை எழுத ஆரம்பித்தார். எனக்கு உன்னை எதிர்க்கின்ற திறனோ திடமோ அறவே இல்லை. எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை. உன் தங்கையோடு நான் குடுத்தனம் செய்வது பேரவஸ்தை. அவளுடைய நடவடிக்கைகள் முற்றிலும் தவறானவை. பல்வேறு இடத்திலிருந்து செய்தி சேகரிக்க தெரிந்த உனக்கு அவள் எப்படி நடந்து கொள்கிறாள் என்பதை அறிந்து கொள்ள நேரமாகாது. ஆனால் ராஜநரேந்திரன் உத்தமமான பையன், சீரான குணம், உன்னை போன்ற சாயல், உன் மீது தேவா விசுவாசம். அவனுக்கு என்னை பிடிக்கும். ஆனால் நீதான் அவன் கும்பிடுகின்ற தெய்வம். எனக்காக இல்லாது போனாலும் அவனுக்காக வேங்கியை நோக்கி வா. நான் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு நான் எதிரி அல்ல. நீ வேங்கியை அழிக்க வேண்டிய அவசியம். ஒட்டர்களையும் மேலை சாளுக்கியர்களையும் அடித்து துரத்த வேண்டியது அவசியம். வேங்கியின் மக்கள் நல்லவர்கள். அவர்களுக்கு தீங்கு செய்துவிட வேண்டாம். உன் வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். விமலாதித்தன் என்று கையெழுத்திட்டார். யோசனை செய்தார். வேறு ஒன்றை எழுதினார், சுருட்டினார். ஒரு நம்பிக்கையான காவல் வீரனை அழைத்தார். இதை கொண்டு போய் இன்னாரிடம் கொடு என்று காதோரம் சொன்னார். நிறைய காசு கொடுத்தார். அவன் வாங்கி கொண்டான். எனக்கு குந்தவை பிராட்டியார் ஓய்வு கொடுத்து விட்டார்கள். நான் சோழ தேசம் நோக்கி போகிறேன் என்று பாடி காவலிலே சொன்னான். பாடி காவலில் அவனை ஓரமாக உட்கார வைத்தார்கள். வேகமாக சோதனையிடப்பட்டான். அவன் இடுப்பிலிருந்து ஓலை உருவப்பட்டது. ஓலையை அவர்கள் விளக்குளியில் படித்தார்கள். உள்ளுக்குள்ளே போய் அதிகாரிகளிடம் பேசினார்கள். வேகமாக வெளியே வந்தார்கள். இந்தா, உன் ஓலையில் ஒரு செய்தியும் இல்லை. நலம் நலமறியா அவா என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. கொண்டு போய் ராஜேந்திரனிடம் கொடு என்று சொல்லி அவனிடம் வீசினார்கள். அவன் வாங்கி வணக்கம் செய்து விடை பெற்றான். 3.5 நாட்களில் தஞ்சையை அடைந்தான். மாமன்னர் ராஜேந்திரனை வணங்கினான். ஓலையை நீட்டினான். ஓலை படிக்கப்பட்டது. ராஜேந்திரா, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் தான் இந்த இடத்திலே மன்னன். நான் தீர்மானிப்பதுதான் இங்கு தீர்ப்பு. உன்னுடைய மருமகனான் ராஜநரேந்திரனுக்கு பட்டம் அளிக்க முடியாது. அதற்கு காரணம் உன் தங்கை. அவள் குரங்கு புத்தி. என்னுடைய இன்னொரு மகன் விஷ்ணுவர்தன விஜயாதித்தனுக்கு நான் இளவரசர் பட்டம் கட்டிவிட்டேன். அவனையே நான் மன்னனாக தேர்ந்தெடுப்பேன். நீ படையெடுத்து வரக்கூடும். நான் தயாராக இருக்கிறேன். அவசியமெனில் நாம் யுத்த களத்திலே சந்திப்போம். உண்மையாகவே உனக்கு புத்தி இருந்தது எனில் நீ விலகினில். இதற்குள் தலையிடாதே. விமலாதித்தன் மாமல்லன் என்று எழுதியிருந்தது. மன்னர் அருண்மொழியிடம் ஓலையை கொடுத்தார். அருண்மொழி படித்துவிட்டு வந்தியத்தேவரிடம் நீட்டினான். வந்தியத்தேவர் அரையன் ராஜராஜனிடம் நீட்டினார். அரையன் ராஜராஜன் படித்துவிட்டு ஓலையை அலட்சியமாக ஒரு வீரன் கையில் போட்டார். இது விமலாதித்தர் எழுதிய ஓலை அல்ல. அவருடைய கையெழுத்து அல்ல. அவருக்கென்று சில வார்த்தை பிரயோகங்களை வைத்திருக்கிறார். அது இங்கு இல்லை. மேலும் கீழே கொடுக்கப்பட்ட அந்த குறிகள் எல்லாம் தவறாக இருக்கின்றன. ஆமாம், இது விமலாதித்தர் ஓலை அல்ல. என்ன ஆயிற்று நண்பரே? ராஜேந்திரர் வினவினார். என்னை பாடி காவலிலே மடக்கி ஓலையை பிடுங்கி கொண்டார்கள். உள்ளே போய் அதிகாரிகளிடம் பேசினார்கள். வெளியிலே வந்து இந்த ஓலையில் ஒன்றுமில்லை, கொண்டு போய் ராஜேந்திரனிடம் கொடு என்று வெறும் நலமறிய ஆவா என்றுதான் இருக்கிறது என்று தூக்கி போட்டார்கள். வாங்கி கொண்டு வந்துவிட்டேன். இந்த ஓலை அவருடைய ஓலை அல்லவே? எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. இருப்பினும் எது கொடுக்கப்பட்டதோ அதை உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். எனக்கு ஒரு ஓலை அல்ல, 2 ஓலைகள் கொடுத்தார். இது விமலாதித்தர் கொடுத்த ஓலையில் இன்னொரு பிரதி என்று சொல்லி வேட்டி நுனியை தடவி ஒரு நூல் பிரித்து ஒரு ஓலையை உருவி வந்தியத்தேவரிடம் நீட்டினார். வந்தியத்தேவர் மன்னரிடம் நீட்ட மன்னர் தடவி படித்தார்.
அடே, இது விமலாதித்தன், இதுதான் விமலாதித்தன், இந்த சொற்பிரயோகங்கள் அவருடையது, இந்த கையெழுத்து அவருடையது. எனவே நம்முடைய வேலை எளிதாயிற்று. எப்பொழுது படையெடுக்கலாம் என்பது பற்றி உங்களுக்குள்ளே பேசி முடிவு செய்யுங்கள். நான் போய் காவிரி கரையிலே குளித்துவிட்டு பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போகப் போகிறேன். முடிந்தால் நீயும் வந்தியத்தேவரும் கலந்து கொள்ளுங்கள். என்ன? பூவோடு நீர் சுமக்கும் என்ற ஒரு வரி ஓடிற்று. கருவறைக்குள்ளே நுழைந்தோம் அல்லவா, நமக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது. காவிரியிலிருந்து நீர் சுமந்து பூக்கள் சுமந்து பிரகதீஸ்வரருக்கு சமர்ப்பிக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. புரிகிறது மன்னா, ஏன் சொல்கிறீர்கள் என்று புரிகிறது. நாங்களும் வருகிறோம். செய்தி பரவிற்று. 1, 2, 3 என்று பல்வேறு இடங்களுக்கு போயிற்று. பொதுமக்களுக்கும் எட்டியது. வீரமாதேவியார் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார். குந்தவையை மீட்டு வரும்பொழுது காயம் பட்டுவிட்டது. அதனால் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவருக்கு நேர்ந்து கொள்வதற்காக மாமன்னர் காவிரி நீர் எடுத்து பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போகிறார். எனவே நாமும் போவோம் என்று சொன்னார்கள். ஒரு பெரிய கூட்டம் காவிரி கரையை அடைந்து குளித்து மூழ்கி சரியாக இருந்தது. ராஜேந்திர சோழர் முங்கி எழுந்தார். நீரை தோளிலே வைத்து கொண்டார். கூட்டம் ஒரு அளவுக்கு மிஞ்சி நகர முடியாமல் திணறி திணறி நின்றது. நெஞ்சு விம்புகிறது, இடுப்பு குடைகிறது, பின்பக்கம் இறுக்கி வேதனை செய்கிறது. தொடைகளும் அடிவயிறும் பரபரக்கின்றன. வீரமாதேவியார் நலம் பெற வேண்டும் என்ற பக்தர்களும் பொதுக்கூட்டமாயிருந்த 1000 பேர் திருக்கூட்டம் பிரகதீஸ்வரர் கோவிலை நோக்கி நடந்தது. வீரமாதேவியார் சுகமடைய வேண்டும் என்று ருத்ரம் சமக்கம் ஓதப்பட்டது. தேவார திருவாசகங்கள் தனியாக பாடப்பட்டன. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்று சொல்லியபடி ஈரத்துணியோடு பொதுமக்கள் மன்னரை பின்தொடர்ந்தார்கள். முக்கோ கிழானடிகளும் பறவையாரும் பஞ்சமன் மாதேவியும் பொதுமக்களோடு நடந்து வந்தார்கள். பாதுகாவலர்களும் ஈரம் சொட்ட சொட்ட நடந்து வந்தார்கள். குதிரைகளின்றி யானைகளின்றி வெறும் ஈரத்துணியோடு மன்னரும் மன்னரின் துணைவியாரும் தளபதிகளும் பொதுமக்களும் நடந்து போகும் காட்சி பரவசமூட்டியது. பொன்னொடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே என்று பாடப்பட்டது. காவிரி நீர் பிரகதீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. கொண்டு வந்த பூக்களை, காட்டு மலர்களை, செம்பருத்தியை, மல்லியை, முல்லையை அவருக்கு சாத்தினார்கள். சில குடங்களில் சந்தனம் கரைத்து சந்தனமாகவும் அபிஷேகம் செய்தார்கள். செண்பக பூக்களை முக்கி நீரிலே கலக்கி அந்த வாசனையையும் ஊற்றினார்கள். அபிஷேகம் செய்தார்கள். கருவறை முழுவதும் சுரீர் என்று சுகந்தமான வாசனை பரவியது. செண்பகப்பூ கிறுகிறுக்க வைத்தது. என்னால் அவர் சுகப்படவே இல்லை என்று வீரமாதேவி வருத்தமுற்றாள். நன்றாக இருக்கிறது உங்கள் அழுகை. உங்களுக்காக அவர் அழுகிறார், அவருக்காக நீங்கள் அழுகிறீர்கள். நல்ல மனைவி, நல்ல கணவன். அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. அதிகாரிச்சிகள் கேலி செய்ய அவள் முகம் சிவந்தாள். வீரமாதேவி குணமாகிவிட்டார் என்று கருவறைக்கு அருகே இருந்த ராஜேந்திர சோழர் மனதுக்கு தெளிவாக தெரிந்தது. நன்றி ஐயனே என்று கை கூப்பினார். என் அத்துமீறலை மன்னித்து கொள்ள வேண்டும். குனிந்து வணங்கினார். திருநீறு தரப்பட்டது. சிவாய நமக என நெற்றியிலே இட்டுக்கொண்டார். திரும்பினார். மக்களுக்கு வணக்கம் சொன்னார். நன்றி சொன்னார். சில பேர் முகத்தை தடவினார். தேரேறி மனைவியரோடு அரண்மனை திரும்பினார். இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.